ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லைஃப் லெசன் சேனல். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து தான் பேச போகிறோம். என்னென்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற எலெக்ஷனில் எங்களோட பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், இந்த சிஏபிஎஃப் சோல்ஜர்ஸ் அங்கே டியூட்டிக்காக வந்திருந்தாங்க. அதில் ஒரு சோல்ஜர் வந்துட்டு அந்த சென்னை பெரம்பூர் தொகுதியில் அந்த எலெக்ஷன் டியூட்டி அந்த டயத்தில் அவர் விசில் அடித்து அங்கே உள்ள கூட்டங்கள் போகிற வர மக்கள் மற்றும் அங்கே உள்ள கார்கள், பைக்குகள், மற்ற வெஹிக்கிள்ஸ்லாம் கிளியர் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்த அங்கே உள்ள டிஎம்கே சேர்ந்த நபர்கள்லாம் அங்கே உள்ள லோக்கல் போலீஸ்கிட்ட போய் சொல்லியிருந்திருக்காங்க, இப்படி அவர் விசில் அடித்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, இது வந்துட்டு டிவிகேவோட விசில் சின்னம்ல, நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் கண்டிக்க மாட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லவும் அந்த லோக்கல் போலீஸு அவரை போய் இப்படி நீங்கள் விசில்லாம் அடிக்கக்கூடாது, இது வந்துட்டு இங்கே உள்ள லோக்கல் பார்ட்டியோட ஒரு சின்ன அப்படி இப்படின்னு சொன்னதில் இதை அந்த விசில் அடிக்கிறத நிப்பாட்டுங்க சொன்னதில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயத்தை குறித்து அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் அந்த விசில் மட்டும் ரிமூவ் பண்ணார். நீங்கள் விசில் நான் லோக்கல் போலீஸ் சார், நான் வச்சு மேனேஜ் பண்ணிடுறேன். க்ரௌட் மேனேஜ்மெண்ட் நான் பண்ணிடுறேன். என்ன போகிறேன் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இல்லை சார், வண்டி ஏதாச்சும் வந்து வண்டி தான் நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம். நாங்கள் மைக் தரோம் உங்களுக்கு. அது வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அது வந்து சென்னை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மகாகவி பாரதியார் நகர் பகுதியில் பாதுகாப்பு பணிக்காக வந்திருந்த துணை ராணுவ படை வீரர் போக்குவரத்தை சீர் செய்ய விசில் ஊதியதாக கூறப்படுகிறது. விசில் தாவேக்கவின் சின்னம் என்றும் அதனை பயன்படுத்தக்கூடாது என்றும் திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசில் ஊதுவதை நிறுத்துமாறு காவல் உதவி ஆணையர் சரவணன் உத்தரவிட்டுள்ளார். நீங்கள் அந்த விசில் மட்டும் ரிமூவ் பண்ணார். நீங்கள் விசில் நான் லோக்கல் போலீஸ் சார், நான் வச்சு மேனேஜ் பண்ணிடுறேன். க்ரௌட் மேனேஜ்மெண்ட் நான் பண்ணிடுறேன். க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இல்லை சார், வண்டி ஏதாச்சும் வந்து வண்டி தான் நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம். நாங்கள் மைக் தரோம் உங்களுக்கு. அது வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. அது வந்து சிம்பிள்னாலும் இஷ்யூ பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் லோக்கல் போலீஸ் தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பேன். ஏர் ஓட்ட விசில் அடித்து டிராஃபிக்கை கிளியர் பண்ண சிஏபிஎஃப் சோல்ஜரை அங்கே உள்ள டிஎம்கே காரங்களோட தூண்டுதல் மூலமாக அங்கே இருக்க ஸ்டேட் போலீஸ் அதிகாரி அந்த சோல்ஜரை போய் கண்டிச்சிருக்காங்க. இங்கெல்லாம் நீங்கள் விசில்லாம் அடிக்கக்கூடாது, இங்கே விசில்ன்றது ஒரு பார்ட்டியோட சிம்பிள், அந்த விசிலை நீங்கள் அடிச்சலாம் இங்கே டியூட்டி பார்க்கக்கூடாது, நீங்கள் எந்த டியூட்டியும் பார்க்க வேணாம், விசில்லாம் நீங்கள் அடிக்காமல் பேசாமல் நீங்கள் அமைதியாக நின்றுங்க, நாங்கள் லோக்கல் போலீஸ் நாங்களே பார்த்துக்குறோம் எல்லாத்தையும், நீங்கள் போய் அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜரை கண்டிச்சிருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயமாகும் சொல்லுங்கள்? சோல்ஜருக்கு விசில்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள். அதாவது எங்களோட யூனிஃபார்மில் நாங்கள் எந்த யூனிஃபார்ம் போட்டாலும் சரி, அது கம்பேட் யூனிஃபார்மாக இருந்தாலும் சரி அல்லது காக்கி யூனிஃபார்மாக இருந்தாலும் சரி, எங்களை சார்ந்த எந்த யூனிஃபார்மாக இருந்தாலும் இந்த சிஏபிஎஃப் ஃபோர்ஸஸில் அந்த யூனிஃபார்மில் விசில்ன்றது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள். பாக்கெட்டில் ஒவ்வொரு சோல்ஜருக்கும் கண்டிப்பாக விசில் இருந்தே ஆகணும். முக்கியமாக மிலிட்ரின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த விசில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். இது பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் அந்த விசிலை யூஸ் பண்ணி அங்கே டியூட்டி பார்த்ததுல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன். நீங்கள் டியூட்டியே பார்க்க வேணாம், சும்மா நின்றுங்க, மற்றெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்கணுன்றதுக்காக வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ் அங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சொல்கிறாங்க, உங்களுக்கு நாங்கள் மைக்கு கொடுக்குறோம், நீங்கள் விசில் அடிக்காதீங்க அப்படின்றாங்க. ஏன் மைக் கூட தான் சில கட்சிகளுக்கு சின்னமாக இருக்குது, அப்போ அந்த மைக்கை மட்டும் ஏன் யூஸ் பண்ணுறீங்க? நான் என்ன கேட்குறேன்னா, உதயசூரியன் கூட தான் டிஎம்கே கட்சிக்கு சின்னமாக இருக்குது. அப்போ டெய்லி சூரியன் உதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அந்த உதிக்கிறத பார்த்தா மக்கள் மனசு மாதிரி உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்ட போட்டுருவாங்க அப்படின்றதுக்காக அந்த தேர்தல் டயத்தில் உதயசூரியனே தெரியாத மாதிரி நம்ம தமிழ்நாடு முழுவதுமாக பந்தல் போட்டுடலாமா? விவசாயி ஒரு கட்சிக்கு சின்னமாக இருக்காங்க. விவசாயிகள்லாம் அந்த எலெக்ஷன் டயத்தில் நீங்கள் யாரும் விவசாயமே பண்ணக்கூடாது, வீட்டை விட்டு விவசாயிகள் வெளியே வரக்கூடாது, விவசாயிகளை பார்த்தா மக்கள் மனசு மாதிரி போய் விவசாயி சின்னத்துக்கு ஓட்ட போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாமா? அப்புறமா டார்ச் லைட் ஒரு கட்சிக்கு சின்னமாக இருக்குது, அதனால சோல்ஜர்ஸோ போலீஸோ யாரையுமே நைட் டியூட்டியே பார்க்க வேணாம்னு சொல்லிடலாமா? அப்படி நைட் டியூட்டி பார்த்தா நீங்கள் யாரும் டார்ச்சை யூஸ் பண்ணக்கூடாது, எல்லா பேரும் இருட்டுக்குள்ளே தான் டியூட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாமா? ரெட்டலை ஒரு கட்சிக்கு சின்னமாக இருக்குது, அதனால தேர்தல் நடக்கிற அன்னைக்கு அந்த பூத்துக்கு பக்கத்தில் இருக்க மரங்கிற எல்லாத்தையுமே கொளுத்திடலாமா, இல்லை வெட்டி சாச்சிடலாமா? ஏன்னா மரங்களை பார்த்தா, அந்த இலதலைகளை பார்த்தா மக்களுக்கு ரெட்டலை மனசுல தோணிரும், அப்புறம் ரெட்டலைக்கு போய் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாமா? இவ்வளவு ஏன், கேமரா ஒரு கட்சிக்கு சின்னமாக இருக்குது, ஒவ்வொரு பூத்துலையுமே வர்ற செலிபிரிட்டிகளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் நூற்றுக்கணக்கான கேமராக்களை வச்சுக்கிட்டு பத்திரிகையாளர்கள் நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் ஏன் அனுமதிக்கிறீங்க? கேமராவை பார்த்தாங்கன்னாதே மக்கள் மனசு மாதிரி நேராக பூத்துக்குள்ளே போய் கேமரா சின்னத்தில் ஓட்ட போட்டாங்கன்னா இது கிளியராக தெரியுது
விசில் ஒரு கட்சிக்கு சின்னமாக இருக்கனால அது பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த விசில்ன்றது விஜய் கட்சிக்கு சின்னமாக இருக்குது. இப்போ அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இந்த ஒரு விஷயத்த நான் எடுத்து சொன்னதுக்கு ஒருத்தன் என்ன கேட்குறான், விசில் சின்னம் உதயசூரியன் சின்னம்லாம் ஓகே தான். ஆனால் உதயசூரியன் என்ன அவங்க என்ன கையில் எடுத்துகிட்டு வராங்க, ஆனால் விசில் அவன் கையிலலாம் எடுத்துகிட்டு வரான், அது தப்பு தானா அப்படின்னு கேட்குறான். எவ்வளோ அறிவுத்தனமான ஒரு கேள்வி பார்த்தீங்களா? இப்படிலாம் அறிவாளி நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்கன்றதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாமே பயம்தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா இப்போ விஜய்க்கு விசில் சின்னம் இல்லாமல் சப்போஸ் கேமரா சின்னம் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த ஒரு பூத்துலையுமே எந்த ஒரு பத்திரிக்கைக்காரங்களையும் கேமரா எடுத்துகிட்டு வரவே விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்னா அது விஜயோட சின்னம்ன்றதுக்காக. விசிலை நீங்கள் எங்கே வேணாலும் அடிக்க விட்டுருப்பாங்க. விசிலை பற்றி எந்த கவலையும் பட்டிருக்க மாட்டாங்க. இப்போ பிரச்சனை விசில்ன்றது இல்லை, விஜய் தான். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே பயம். நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் நல்லாட்சி கொடுத்துருந்தா இப்படி பயப்பட தேவையே இல்லையே. நல்லாட்சி செய்யாதனால தானே இந்த விசில், அப்புறம் அவர் போடுற ட்ரெஸ் கோடு, அதுக்கப்புறம் அவரோட மூவிஸ் இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை ஏன் வந்திருக்குது? நீங்கள் நல்லாட்சி கொடுத்துருந்தா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்குமா? அதை யாரும் யோசிக்க மாட்டாங்க. தேர்தல் டயத்தில் விசில் அடிக்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது, எது செய்யக்கூடாதுன்றதுனாலலாம் எல்லாம் மாறிடுமா? தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்குமே சின்னமாக நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற ஒரு பொருளோ அல்லது நம்ம அன்றாட பார்க்குற ஒரு பொருளோ அதை தான் சின்னமாக கொடுப்பாங்க. அதுக்காக ஒரு கட்சிக்கு சின்னமாக கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த பொருளை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, அந்த பொருளை யாருமே பார்க்கவே கூடாது அப்படின்றதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது. இப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா, இப்படிலாம் தடைகளை எழுப்புனாங்கன்னா, வேற்று கிரகத்தில் இருக்க ஏலியன்கள் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு பொருளை தான் இனிமேல் கட்சிகளுக்கு சின்னமாக கொடுக்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த பேராமிலிட்டரி சோல்ஜர்கிட்ட வரும். நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன். சோல்ஜர்ன்றவர் இந்த ஃபோர்ஸஸில் இருக்க அதிகாரிகளுக்கு ஒரு அடிமைகள் அப்படின்றத நான் ஏற்கனவே விலைக்கு சொல்லியிருக்கிறேன். இதை என் வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கு தெரியும். நீங்களே அந்த வீடியோவை நல்லா பாருங்கள். அந்த சோல்ஜர், அந்த அதிகாரி, ஸ்டேட் போலீஸ் அதிகாரி அவர் சொல்லும் போது அவர் எவ்வளோ கூனி குறுகுறாருன்னு பார்த்தீங்களா? எவ்வளோ பயப்படுறாரு பார்த்தீங்களா? இதுதான் உண்மையிலே ஒரு சோல்ஜரோட நிலைமை. அவர் அந்த இடத்துல பயப்படுற காரணம் என்ன தெரியுமா? அவர் எப்பயுமே இங்கே கேம்பில் அவரோட சீனியர்ஸ் மற்ற ஆஃபீஸர்ஸ்கள் முன்னாடி அவங்க இப்படியே இருந்திருந்தே அவங்க பழகிட்டாங்க. எங்கே போனாலும் ஏதோ ஒரு பொதுமக்களில் ஒரு ஒரு ஆஃபீஸர்ஸோ இல்லை ஒரு அதிகாரிகளோ அவங்கள ஏதாவது ஒரு கேள்வி எழுப்புனாவோ ஏதாவது ஒரு சொன்னாவோ உடனே அவங்க பயந்துருவாங்க. அவங்கள இப்படி கூனி கூறிடுவாங்க. 80% சோல்ஜர்ஸோட நிலைமை இப்படி தான் இருக்குது. இந்த நிலையெல்லாம் மாறணும்னா அவங்க கேம்பில் தைரியமாக இருந்து பழகணும். அவங்கள அடிமைப்படுத்தாமல் அவங்களுக்குரிய டியூட்டிஸ் என்ன, ஒர்க் என்ன, அதை மட்டும் செய்ய வைக்கணும். இங்கே உள்ள பல அதிகாரிகள் சோல்ஜர்ஸை தங்களோட அடிமைகளாகவே நினச்சி அடிமைகள் மாதிரியே நடத்துகிறனால, அவங்கள போட்டு வதைக்கிறனால இந்த மாதிரி சோல்ஜர்ஸோட மனநிலையே மாறிடுது. அவங்க எங்கே போனாலும் அப்படியே தான் இருக்கிற மாதிரி, அவங்க எப்பவுமே டென்ஷன்லையும் ஒரு ப்ரெஷர்லையும் இருக்கிற மாதிரியே அவங்க மாறிடுறாங்க. அந்த இடத்துல அந்த சோல்ஜர் இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையை ஆட்டுற ஒரு தலையாட்டி பொம்மை மாதிரி தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சோல்ஜர்ஸை நீங்கள் ரெடியாக்கி இந்த மாதிரி டியூட்டிகளுக்கு அனுப்பி என்ன பிரயோஜனம்? சோல்ஜர்ன்றவர் அவர் தான் சொந்தமாக திங்க் பண்ணி ஒரு இடத்துல ஒரு விஷயத்தையோ ஒரு பிரச்சனையோ ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சோல்ஜர் உருவாகணுன்றதான் என்னோட ஆசை. ஆனால் அதெல்லாம் இப்போ நடக்குமானே தெரில. ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நீ செய். அது கரெக்டாக தப்பா, அவர் சொல்கிறது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா எதையுமே நீ யோசிக்கக்கூடாது. அவர் கண்ணை மூடிட்டு குதினா குதிக்கணும், படுனா படுக்கணும், உருளன்னா உருளணும். இது மாதிரி தான் சோல்ஜரை ஆக்கி வச்சுருக்காங்கன்றதான் நிதர்சனமான உண்மை. இந்த நிலையெல்லாம் மாறணும். சோல்ஜரை அவரோட டியூட்டியை கரெக்டாக செய்ய வைக்கணும். அவரோட ட்ரைனிங்கை கரெக்டாக கொடுக்கணும். அவருக்கு சொந்தமாக திங்கிங் கெப்பாசிட்டியும் வர வைக்கணும். அவர் சொந்தமாக முடிவு எடுக்கிற ஒரு போல்டான சோல்ஜரை உருவாக்கணும் நம்ம நாட்டில் அப்படின்றதான் என்னோட ஆசை. இப்போ ஒரு சில பேர் கேட்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி சோல்ஜர்ஸை அவங்க இஷ்டப்படி செய்யட்டும் அப்படின்ற மாதிரி விட்டோம்னா ஒரு சில சோல்ஜர்ஸ் அவங்க தலைக்கு மேலே ஏறி உட்காருவானுங்க அப்படின்னு நினைப்பீங்க. அதுவும் உண்மைதான். ஒரு சில சோல்ஜர்ஸ் குடியார பயில இருக்கானுங்க, கெட்டவனுங்களும் இருக்கிறானுங்க, மற்றபடி கொஞ்சம் லூஸில் விட்டால் தலையில் ஏறி உட்காரவங்களாம் இருக்கிறானுங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் அவனுங்களுக்காக நல்ல 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 அறிவோடு இருக்க சோல்ஜர்ஸ்களும் இங்கே நசுக்கப்படுறாங்கன்றதா உண்மை. இந்த ஃபோர்ஸில் ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒருத்தன் தப்பு பண்ணால் எல்லா பற்றியுமே ஒரே மாதிரி தண்டிக்கிறது. அதாவது அந்த நிலை மாறணும். எவன் தப்பு பண்ணானோ அவனுக்கு மட்டும் தண்டனை கிடைக்கணும், அவனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும், அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். மற்றபடி கொஞ்சம் அறிவான சோல்ஜர்ஸு நிறைய இருக்கிறாங்க, தன்மானமுள்ள சோல்ஜர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, அவங்களும் சேர்ந்து நசுக்கப்படக்கூடாது. அவங்களுக்குரிய ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படின்றதான் என்னோட ஒரு விருப்பமும் என்னோட தாழ்மையான வேண்டுகோளும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல வந்தேனோ அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.